ஹாய் அன்பு உறவுகளே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் ஐரோப்பாவின் வெப்பம். கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் முதல் 46 வரை பதிவாயிட்டு இருக்கு. இதில் 1400 பேருக்கு மேலே இறந்தும் போயிருக்காங்க. இது ஒரு சாதாரண கோடைகால வெப்பம் கிடையாது. அப்படி நம்ம கடந்து போகவும் முடியாது. இந்த வெப்பமானது முற்றிலும் மாறுபட்டவை. பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி, ஜெர்மனி ஆகிய நாடுகளில் சில பகுதிகளில் பள்ளிகளுக்கு கூட விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பகல் நேரங்களில் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது. பல நகரங்களில் மருத்துவ சேவைகள் கூடுதல் பணியாளர்களுடன் செயல்பட்டு வருகின்றன. இந்த வெப்பத்தின் காரணத்தால் பல சாலைகள் வெடிப்பது, தண்டவாளங்கள் வளைவது, தார் சாலைகள் உருகுவது என பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் சில பகுதிகளில் காட்டுத்தீ பரவி வருகின்றன. இந்த காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டு வர தீயணைப்பு வீரர்கள் இரவும் பகலுமாக போராடி வருகின்றனர். சாலைகளில் செல்லும் வாகனங்களில் டயர்கள் உருகுவதையும் காண முடிகிறது. சாலையை கடக்கும் பொழுது காலணிகள் கூட அந்த தார் சாலையில் உருகி ஒட்டிக்கொள்கிறது. அது மட்டுமின்றி மின்சாரத்தின் பயன்பாடும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. காலநிலையின் மாற்றம் ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே செல்வதாக வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இந்த வெப்ப அலை எதிர்காலத்தில் உலகம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களில் ஒன்றாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர். இதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள அதிகப்படியான குளிர்ச்சியான பழங்கள், உணவுகளை உண்ணுவது சிறப்பு. மேலும் வெயிலில் நீண்ட நேரம் இருக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதில் குழந்தைகள், முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த வெப்ப அலையானது இன்னும் சில நாட்களுக்கோ பல நாட்களுக்கோ நீடிக்கலாம் என்பதால் அடுத்த வானிலை அறிக்கை என்ன நல்ல செய்தியாக இருக்கும் என்று ஐரோப்பிய மக்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த வெப்பத்தின் தாக்கம் ஐரோப்பாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இதனை அனுபவித்து வருகிறது. நன்றி. மீண்டும் ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்லாம்.